வணக்கம். பொது இடங்களில் சாலைகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய ஜாதி மத அமைப்புகளுடைய கொடிமரங்களை அகற்ற வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்தது. இதற்கு எதிராக தற்போது உச்ச நீதிமன்றம் அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைமையை தொடரலாம் என்று அறிவித்து வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தீர்ப்பு எப்படி அமையப் போகிறது என்பது அது உச்ச நீதிமன்றத்தை பொறுத்தது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நிச்சயமாக மதுரை கிளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை எடுத்திருக்கக்கூடிய முடிவை நான் வரவேற்கிறேன். காரணம், இந்த கொடிமரங்கள் பொதுமக்களுக்கு பாதிப்பை உருவாக்கக்கூடியது, இடையூறை உருவாக்கக்கூடியது, போக்குவரத்துக்கு இடையூறை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு கட்சியினுடைய கொடிமரங்களால் எத்தனை இடங்களில் பிரச்சனைகள் நடக்கிறது, வெட்டு குத்து கொலை நடக்கிறது என்று எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஒரு இடத்தில் ஒரு கொடிமரம் மட்டுமல்ல, பல கட்சிகளுடைய கொடிமரங்கள், 5-6 கொடிமரங்கள், இதை வைத்தே நிறைய பிரச்சனைகள் நம் நாட்டில் நடப்பதை எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கொடிமரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சில வேளை இது அரசியல் சாசனத்தில் இருக்கிறது, இது சுதந்திரம் உண்டு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படி அரசியல் சாசனத்தில் இருந்தால் கூட அதை திருத்தி அமைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு கட்சிக்குமே மாவட்ட அளவில், வட்ட அளவில், கிளை அளவில் அலுவலகங்கள் இருக்கிறது. வேண்டுமென்றால் அந்த அலுவலகங்கள் முன்பாக அந்த கட்சிகள் அவங்களுடைய கொடிமரத்தை வைக்கலாம், அல்லது அவருடைய தனிப்பட்ட இடத்துல கொடிமரங்களை வைத்து கொடியேற்றலாம். அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு பொதுவான இடத்துல, பொதுவான ஒரு முக்கியமான சாலை அந்த ஓரத்தில், சந்திப்பில் இப்படி கொடிமரங்கள் எல்லாம் வைத்து ஆக்கிரமிப்பது பொது இடத்தை ஆக்கிரமிக்கும், பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும், அது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும். எனவே கொடிமரங்கள் அகற்றப்பட வேண்டும், பொது இடங்களையும் சாலைகளை அகற்றப்பட வேண்டும் தான் என்னுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் பேசலாம் அப்படின்னு விரும்புகிறேன். அதாவது சாலை ஓரங்களில் வைத்திருக்கக்கூடிய முக்கிய சந்திப்புகள் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் விஷயம், இதுவும் நிச்சயமாக தடை செய்யப்பட வேண்டிய அல்லது கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சூடு காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு தண்ணீர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான், மோர் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம்தான். அதே வேளை இந்த தண்ணீர் கொடுக்குறோம், மோர் கொடுக்குறங்கிற ஒரு பெயரில் பெருசாக கட்சி விளம்பரம் செய்து ஒரு பெரிய பந்தல் அமைத்து இடங்களை ஆக்கிரமிக்கக்கூடிய, கட்சி விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்கு. இப்போ ஒரு சந்திப்பில் ஒரு பானையிலோட தண்ணி மட்டும் கிடையாது, 10 பானை தண்ணி வைங்க, அது பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு பயன்தான். ஆனால் கட்சி விளம்பரத்தை அங்கே பயன்படுத்தக்கூடாது. கட்சியினுடைய எந்த அடையாளம் இல்லாமல் எந்த ஒரு கட்சியும் எத்தனை பானை தண்ணி வைக்கலாம், எத்தனை பானை மோர் வைக்கலாம் உள்ள உத்தரவை கொடுக்கலாம். அதே வேளை கட்சி அடையாளத்தோடு ஒரு பந்தல் கூட இருக்கக்கூடாது என்கிற ஒரு சட்டம் வரணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மக்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும், மோர் கொடுக்கணும்னு நோக்கம் அதில் உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான் எழும். அந்த அளவுக்கு கட்சியை விளம்பரப்படுத்தி ஒரு பெரிய பந்தலை வைத்திருப்பாங்க. பொதுவாக சாதாரண ஒரு தெரு வியாபாரி அல்லது சாலையோர வியாபாரி கொஞ்சம் முன்னாச்சுன்னா இவர் சாலையை ஆக்கிரமிச்சிட்டான்னு சொல்லி வீசி எறியக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பந்தல்களை யாரும் எதுவுமே செய்கிறது கிடையாது. அந்த பந்தல் அப்படியே இருக்கும். பானையில் சில வேளை தண்ணி இருக்கான்னு சந்தேகமாக இருக்கும். ஸோ நான் நினைக்கிறது, இந்த கொடிமரங்கள் அகற்றப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த கட்சி விளம்பரங்களின் கூடிய தண்ணீர் பந்தல், மோர் பந்தலுக்கு தடை விதிக்கணும். கட்சி அடையாளங்கள் இல்லாமல் தண்ணீரும் மோரும் யார் வேண்டுமானாலும் வழங்கலாம் அப்படின்னு ஒரு விதி கண்டிப்பாக நம்ம நாட்டில் வரணும் அப்படின்னு தான் என்னுடைய ஆசையும் ஆர்வம். நன்றி.